இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உறவு மலர்ந்து பொது வழியும் திறந்து இறையாருளில் இறைய நம்மை அழைக்கின்றார். பொது உறவு மலர்ந்து பொது வழியும் திறந்து இறையாருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் என்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே, இதுவே உயர்ந்த பலியும் இதுவே, இதுவே புனித பலியும் இதுவே, இதுவே புண்ணிய பலியும் இதுவே, இதுவே தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, பரலோக தாயை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, இந்த 2026 ஆண்டு முதல் சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய நமக்கு கடவுள் நம்மை இன்னும் நிறைவாக ஆசிர்வதிக்க எல்லோரும் பரலோக தாயை தேடி புதுமை நகர் காமநாயக்கன்பட்டிக்கு வந்திருக்கின்றோம். திருப்பயணிகளாக அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறைமக்கள் ஒவ்வொருவர்களும் தாயினுடைய அன்பை சுவைப்பதற்காக இந்த நாளிலே தாயினுடைய பரிந்துரை நமக்கு எந்நாளும் இருப்பதற்காக வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2 வாசகங்களும் நேர்மையாளராக ஒரு மனிதர் வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு மனிதர் நேர்மையாளராக இருக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார் என்றும், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கடவுளின் செம்மறி இவரே, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டுகின்றார். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்வில் நேர்மையாளராக இருந்தார். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை என்று சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலும் இயேசுவை சுட்டி காட்டி இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து நேர்மையாளராக இந்த ஆண்டு முழுவதும், இந்த 2026 ஆண்டு முழுவதும் நாம் வாழும் பொழுது கடவுளுடைய அருள் துணை நம்மை வழிநடத்தும் என்றும், நம்முடைய தாய் பரலோக அன்னை நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். பல நேரங்களில் நாம் நேர்மையற்ற தன்மையோடு வாழ்ந்த தருணத்தை நினைத்து பார்ப்போம். இந்த ஆண்டு முழுவதும் இனி வரக்கூடிய நாட்களில் என்னுடைய வாழ்வில் திருமுழுக்கு யோவானை போன்று நேர்மையோடு வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குறைகள், குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் வார்த்தை மனிதரான மறை நிகழ்வில் மனித இனத்தின் மீட்புக்கு அடித்தளம் இட்டீரே. உம் மக்களின் வேண்டல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும். அதனால் உம் ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனம் 29 முதல் அதிகாரம் 3 இறைவசனம் 6 வரை. அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவருக்கும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98. நாம் பாட வேண்டிய பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே,
அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 29 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்றும் எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகின்றேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள நல்லிதயத்தவர்களே,
அன்பு தாய் பரலோக அன்னையினுடைய பாசமிகு பிள்ளைகளே, தாயினுடைய பாதம் நாடி அவரது பரிந்துரையால் நமது வாழ்வை வளமாக்க, நமது வாழ்வில் உள்ள இருளை ஒளியாக்க வந்திருக்கிறோம். நம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை நிச்சயமாக உயிரோட்டம் உள்ளதாக, நமக்கு விரும்பியதை பெற்று கொடுப்பதாக அமையும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது இயேசுவினுடைய தூய்மை மிகு பெயர் திருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த இயேசுனுடைய தூய்மை மிகு பெயர் விழாவை ஏன் கொண்டாட வேண்டும், எதற்காக கொண்டாட வேண்டும் என்று இன்று நம்மிலே ஒரு சிலருக்கு கேள்விகள் எழலாம். ஏனென்றால் இயேசு என்ற பெயரே அவர் கடவுளுடைய திருமகன், கடவுளுடைய மகன், மீட்பர், மெசியா. அப்படிப்பட்ட இயேசுனுடைய பெயருக்கு பெயர் தூய்மை மிகு பெயர் என்ற விழாவை நாம் கொண்டாட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி கூட நம்மிடத்திலே எழலாம். ஒரு சில வேளைகளிலே இது பல்வேறு அர்த்தமற்ற விழாக்களில் இது ஒரு அர்த்தமற்ற விழாவோ என்ற ஒரு கேள்வியை கூட நம்மிடத்திலே எழுப்பலாம். பிரியமானவர்களே, இயேசுனுடைய பெயர் அது மிக மிக சக்தி வாய்ந்தது, ஆற்றல் மிக்கது, வலிமையுள்ளது. இந்த வலிமையுள்ள இயேசுனுடைய பெயரை தொடக்க காலங்களிலே அறியாமல் இருந்தார்கள். சடங்காச்சாரமாக வழிபாடுகள் இருந்ததே ஒழிய இயேசுனுடைய வல்லமை, இயேசுனுடைய பெயருக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை மக்களிடத்திலே அறியப்படாமல் இருந்தது. ஆனால் பவுல் பிலிப்பியருக்கு திருமுகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 9 முதல் 11 உள்ள வசனங்களில் ஆண்டவருடைய திருப்பெயரின் மகிமையை அவர் எடுத்து கூறுவார். கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலாக பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று சொல்லி பவுல் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை மிக திருநாமத்தை அவர் முக்கியப்படுத்தினார். அதனுடைய வல்லமையை வலிமைப்படுத்தினார், எடுத்துரைத்தார், தனது கடன்களிலே எழுதி அனுப்பினார். இந்த இயேசுனுடைய வல்லமையான நாமமானது 12வது நூற்றாண்டிலே சிஸ்டர்சியன் என்ற துறவிகள் இயேசுனுடைய பெயரை மகிமைப்படுத்தி அவருக்கான விழாக்களை கொண்டாடி வந்தார்கள். தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இத்தாலியிலே 14ஆம் 15ஆம் நூற்றாண்டிலே அங்குள்ள கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட கிறிஸ்தவ தன்மைக்கு எதிரான பகைமை, காழ்ப்புணர்வு, ஆணவம், அகங்காரம் என்ற உலக போக்கான காரியங்களினால் அங்கு சண்டை சச்சரவுகள் எழுகிறது, வன்மைகள் தலை தூக்குகிறது, நித்தமும் அங்கு இரத்தம் சொந்துகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த வேளையிலே பிரான்சிஸ்கன் சபையினர் இயேசுனுடைய பெயரை மீண்டுமாக மையப்படுத்தி இயேசுனுடைய பெயரை வலியுறுத்தி அந்த மக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இயேசுனுடைய நாமத்தினாலே அவர்களிடத்திலே இருந்த சாத்தானின் குணமான பகைமை விட்டு ஒழிய வேண்டும். அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய சாத்தானின் குணமான ஆணவம் அகற்றப்பட வேண்டும். அங்கு இயேசுனுடைய பெயரால் அமைதியை திரும்ப வேண்டும் என்று அவர்கள் போதித்தார்கள். அதற்கான பக்தி முயற்சிகளை அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதற்காக 1530வது ஆண்டிலே திருத்தந்தை இடத்திலே பிரான்சிஸ்கன் சபையினர் உத்தரவு பெற்று இயேசுனுடைய திருப்பெயரை
தாங்கி அங்கு வன்முறை கலாச்சாரம் வளர்ந்து கொண்டிருந்த அந்த இத்தாலி நகரிலே அவர்கள் ஜெபித்தார்கள். இயேசுனுடைய பெயரால் அங்கு அமைதியை ஏற்படுத்தினார்கள். இதனை கண்ணுற்ற திருத்தந்தை அவர்கள் 17வது நூற்றாண்டிலே இந்த இயேசுனுடைய திருநாம திருவிழாவை அகில உலக திரு அவைக்கும் பொதுவானதாக அவர் பிரகடனப்படுத்துகிறார். அன்றிலிருந்து திரு அவை அவரது விழாவை கொண்டாடி வருகின்றது. இந்த திரு அவையினுடைய ஒப்புதலுக்கு இணங்க அனைத்து திரு அவைகளும் இயேசுனுடைய பெயரை மகிமைப்படுத்தினாலும் இயேசுனுடைய பெயரினுடைய வல்லமையை மிக அதிகமாக நமது கத்தோலிக்க திரு அவையை விட பிரிந்து சென்ற திரு அவையினர் மிக அதிகமாக அறிந்திருக்கிறார்கள். எனவே பலது பாரம்பரிய பாடல் நம் அனைவருக்குமே மிக பரிச்சயமான ஒரு பாடல். என்ன பாடல் தெரியுமா? தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இந்த பாடலை கேட்டவுடனே நம்மை அறியாமலேயே உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பெயனுடைய உச்சரிப்பானது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு பாரம்பரிய பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம். சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம். இந்த ஒரு பாடலிலே அந்த இயேசுனுடைய நாமத்தினுடைய வல்லமையானது முழுமையாக வெளிப்படுத்தி பாடலாக கோர்த்திருக்கிறார்கள். இந்த இயேசுனுடைய வல்லமை, இயேசுனுடைய நாமம், இயேசுனுடைய பெயர் சாத்தானை அகற்றக்கூடியது, பரவசத்தை ஊட்டக்கூடியது, பயத்தை நீக்கக்கூடியது, சாத்தானுடைய சாப பிசாசை அகற்றக்கூடியது, நமது முடக்கப்பட்ட முழங்கால்களை நலவிப்பது, சுகம் கொடுக்கக்கூடியது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கைவிடாத நம்பிக்கை கொடுக்கக்கூடியது, பரிமள தைலம் பாருங்கும் வாசம் வீசுவது போல நமது வாழ்க்கையை ஒளி வீசக்கூடியது, மலர் வீசக்கூடியது, வானிலும் பூமியிலும் மேலான மகிமையை பெற்றிருக்கக்கூடியது இந்த இயேசுனுடைய நாமம், இயேசுனுடைய திருப்பெயர். பிரியமானவர்களே, இந்த திருப்பெயரைத்தான் புனிதர்கள் பயன்படுத்தி இயேசுனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார்கள். அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர் சாத்தானுடைய அழகையினுடைய பீடிக்கைகளால் துன்பப்பட்ட துயரப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற பொழுது சர்வேசுனுடைய நாமத்தினாலே சாத்தானே அகன்று போய் என்று அவர் கட்டளையிட சாத்தான் அகன்று போனதை புனிதருடைய வாழ்க்கை சுட்டி காட்டுகிறது. திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது யோவானும் பேதுருவும் ஆலயத்திற்கு ஜெபிக்க செல்கிறார்கள். அப்பொழுது அங்கு முடக்குவாத நோயினால் பீடிக்கப்பட்ட, பிறப்பு நிலையிலிருந்து முடக்குவாதத்தால் பீடிக்கப்பட்ட அவர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தவுடனே பேதுரு சொல்கிறார், இங்கே என்னை உற்று பாருங்கள் என்று. அவர் நினைக்கிறார் ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நாசரேத்து இயேசுனுடைய பெயரால் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், எழுந்து நட என்று சொல்லுகிறார். முடக்குவாதமுற்றவர் எழுந்து நடக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசுனுடைய வல்லமை, இயேசுனுடைய பெயரானது வல்லமை மிக்கதாக இருக்கிறது, சக்தி மிக்கதாக இருக்கிறது. நமது முன்னோர்கள் நமக்கு விசுவாச பாடமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஏதாவது தும்மல் வந்துச்சு என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசுவே ரட்சியம். ஆக அந்த இயேசுனுடைய பெயரானது நம்மை அந்த தீமையிலிருந்து, நோயிலிருந்து முழுமையான விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வல்லமையான இயேசுவை சுட்டி காட்டுகிறவராகத்தான் இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த திருமுழுக்கு யோவான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நேர்மை மிக்கவராக இருக்கிறார். கருவிலே தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். அவர் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து கொண்டவராக இருக்கிறார். அந்த மெஸ்ஸியாவின் மீது புறா வடிவத்திலே
தூயாவியனை இறங்குவதை பார்த்த உடனே இவரே மெசியா என்று உறுதி சொல்லுகிறார். இவரே செம்மறி என்று அவர் முழக்கமிடுகிறார். தான் அனுபவித்தது மட்டுமல்ல, பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, கற்றுக்கொண்டது கண்டுகொண்டது மட்டுமல்ல, தனது சீடர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். இதோ இறைவனுடைய கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டுகிறார். ஏன் ஆட்டுக்குட்டி என்று அவரை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே தூய்மை மிகு பழி பொருட்களுக்கு அங்கு பயன்படுத்தப்பட்டது செம்மறியான ஆடு. இதனை விடுதலை பயணம் 12:21 பார்க்கிறோம். செம்மறியினுடைய கறி மென்மையானது என்பதை இணைச்சட்டம் 32:14 சொல்வதை பார்க்கிறோம். சாவின் விளிம்பிலும் ஆடை அறுக்கச் செல்லுகின்ற பொழுதிலும் கூட ஆடு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. அது கத்தாத வாய் திறவாத செம்மறி என்பதை எசாயா 53:7 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வெட்ட கொண்டு செல்லப்பட்டாலும் சாந்த மனதையே சிந்தித்து நிற்பது என்பதை எரேமியா 11:19 நாம் பார்க்கிறோம். இந்த பண்புகளை இயேசு கிறிஸ்து தனதாக கொண்டிருந்த காரணத்தினால் அந்த திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டினார். இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இதோ இறைவனுடைய செம்மறி என்பதை சுட்டி காட்டினார். அதே போல நமது தாய் அன்னை மரியாள் அவர்களும் இந்த இயேசுவை சுட்டி காட்டினார்கள். எப்பொழுது? கானான் திருமணத்திலே அங்கு மக்களுக்கு குறை ஏற்படுகின்ற பொழுது அவர்களை கூப்பிட்டு அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த பணியாளர்களும் இயேசு சொன்னதை செய்தார்கள். அங்கு அதிசயத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆக பிரியமானவர்களே, நாம் தாயினுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அந்த தாயை போல இருக்க வேண்டும். அந்த தாயை போல பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும். அந்த தாய் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அருள் நிறைந்தவராக இருக்கிறார். லூக்கா 1 நாம் இதனை பார்க்கிறோம். அந்த தாய் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கடவுளுடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். அதையும் லூக்கா 1 நாம் பார்க்கிறோம். அந்த தாய் எப்படிப்பட்ட பதிலை சொல்லக்கூடியவராக இருக்கிறார்? இதோ இறைவனுடைய அடிமை என்று தனது திருவுளத்தை இறை திருவுளத்தோடு ஒன்றிணைக்கக்கூடியவராக இருக்கிறார் நமது அன்னை மரியாள், பரலோக தாய். அந்த தாயை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நம்ம முழுமையாக நம்மை இறைவனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அந்த இறைவனிடத்தில் ஒப்படைத்து இறைவனை நாம் கண்டு அனுபவிக்க வேண்டும். அந்த இறைவனை நாம் கண்டு அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நமது அன்னையைப் போல நாம் தூய மனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அன்பை ஆடையாக அணிந்திருக்க வேண்டும். பிறரோடு உறவிலே நாம் நலமிக்கவர்களாக இருக்க வேண்டும். நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளிடத்திலே நமது முழுமையான அன்பை பகிர வேண்டும். போலியான அன்பு அல்ல. இன்று இந்த உலக கண்ணோட்டமானது ஆட்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, நாம் தாய் எல்லா சூழ்நிலைகளிலும் தனது மகனை மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். எனவேதான் இந்த ஆலயத்தில் இந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அன்னையினுடைய கீழே மறிவழி இயேசுவிடம் சேர் என்று வசனமானது எழுதப்பட்டிருக்கும். நாம் அன்னையை பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். நாம் இயேசுவை கண்டுகொண்டோம் என்று சொன்னால் பிறருக்கு அறிவிக்க முடியும். ஒரு வாலிபர்கள் 2 கல்லூரியிலே பேசிக்கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றிலும் நெருங்கிய நண்பர்கள், திக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கின்ற பொழுது ஒருத்தர் சொன்னார், அவர் கிறிஸ்தவர். அவர் சொன்னார், நீ எங்கள் வேதத்தை வாசித்து பார், அதனுடைய சுவையை நீ ரசித்து பார், நீ இப்படி இருக்க மாட்ட, உனக்கு மகத்தான காரியங்கள்லாம் தெரியும் என்று அவரிடத்திலே சொன்னார். அந்த நண்பரும் பல நாட்களாக இதை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் இவர் விடுவதாக இல்லை. ஒவ்வொரு முறையும் நற்செய்தியை வாசித்து பார்க்கணும், வேதாகமத்தை வாசித்து பார்க்கணும். அதை வாசித்தால் அதனை ருசித்து அதனுடைய வழிகளை நெறிகளை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய வல்லமையை நீ பார்ப்பா என்று அவரிடத்திலே தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு நாள் ஏளனமாக சொன்னார், நண்பா, நீ பல முறை சொல்லிட்டு இருக்கிற, நீ சொல்கிறத எனக்கு கேட்ட உடனே எனக்கும் நீ சொல்கிறத கேட்கணும், நீ சொன்ன மாதிரி வேதத்தை வாசிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. நீ அந்த வேதத்தை என்னைக்காவது நீ வாசித்திருக்கிறியா என்று சொன்னார்.
உடனே அவர் சொன்னார், ஆமாம், நான் காலையிலெல்லாம் வாசிக்கிறேன், அதை தியானிக்கிறேன், அதனுடைய வார்த்தைகளிலே நான் மயங்கி போகிறேன், அதனால தான் நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆனால் நண்பர் சொன்னார், நீ டெய்லி வாசிக்கிற, நித்தம் வாசிக்கிற, ஆனால் நீயும் என்னை போல தப்பு பண்ணிட்டு தானே இருக்கிற, உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது என்று சொன்னாராம். சொன்ன உடனே அவர் தலை குறுகி போனார். பிரியமானவர்களே, நாம் சொல்லுகின்ற பொழுது, நமது விசுவாசத்தை அறிக்கை எடுக்கின்ற பொழுது, நாம் அந்த விசுவாசத்திற்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். சரியா? இயேசுனுடைய வல்லமையினால், இயேசுனுடைய திருநாமத்தினால் எனக்கு வல்லமை கிடைக்கும், பிணிகள் நீங்கும், சாத்தான் அகன்று போகும் என்று நீங்கள் பிறருக்கு சொன்னால் அதனை உங்களுக்கு நடக்கும் என்று நம்ப வேண்டும். ஏனென்றால் நமது தாய் நம்பினார்கள். ஆக பிரியமானவர்களே, இன்று இயேசுனுடைய வல்லமையான தூய்மை மிகு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது, அந்த தூய்மை மிகு நாமம், இயேசுனுடைய பெயர் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல், சக்தி நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உயிரோட்டம் பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் அன்னையைப் போல அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவானைப் போல நமது வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கை அது செயல்பாடாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது நாம் இயேசுனுடைய பெயரை மகிமைப்படுத்துவோம், அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக திகழ்வோம். அன்னையினுடைய பரிந்துரையால் நாம் விரும்பி கேட்கக்கூடிய அத்தனை நலன்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அதற்கான அருளை இந்த கல்வாரி திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாம் வைப்போம். காக்கும் இறைவா, உம் திருமகன் விரும்பிய இறையாட்சியை இம்மண்ணில் கொண்டு வர அயராது உழைக்கும் எம் தாய் திரு அவையையும், அதனை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் ஆகியோரையும் உம் அருளால் நிரப்பும். தங்கள் பணியின் மேன்மையை உணர்ந்து நேரிய இறையாட்சி பாதையில் எம்மை வழிநடத்த தேவையான அருளை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தெய்வமே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்கள் அன்பு செய்வர்களாகவும் இந்த இயற்கையை பாதுகாப்பவர்களாகவும் திகழ்ந்து உண்மையை நீதியை எந்நாளும் நிலைநாட்டிடும் தலைவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இங்கு கூடி ஜெபிக்கும் குடும்பங்களை உம் அருளால் நிரப்பும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஞானத்திலும் அருளிலும் வளர்த்து உமக்குரியவர்களாக மாற்றவும் மற்றும் கல்வி, ஒழுக்கம், தெய்வ பயம், கீழ்ப்படிதல் என அனைத்து நற்பண்புகளையும் சிறு வயது முதலே தங்கள் வாழ்வாக்கவும் அனைத்து குடும்பமும் திருக்குடும்பமாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கனிவும் இரக்கமும் நிறைந்த இறைவா, இத்திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உதவி செய்யும் குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் செய்யும் வியாபாரத்தையும் தொழிலையும் அவர்களின் உள்ளத்தின் விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு செய்யும் இறைவா, காமநாயக்கம்பட்டி புனித பரலோக தாயின் திருத்தல பேராலயம் நாடி வந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவரும் தாங்கள் கேட்கும் ஆசீர்வாதங்களை எல்லாம் உமது திருவுளத்தின்படி இன்றே பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் மாதா தொலைக்காட்சியின் மூலம் கண்டு செபித்து கொண்டிருக்கும் மக்களின் தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக நாம் இறைவேண்டல் செய்வோம். எங்களை படைத்து பராமரிக்கும் அன்பு இறைவா, இன்றைய நாளிலே உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரி விழாவாக கொண்டாடுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் பெயரை உச்சரிப்பதில் இருக்கக்கூடிய வல்லமையை நாங்கள் உணர்ந்திடச் செய்தருளும். ஆண்டவரே, அவரது பெயர் என்றும் இந்த உலகில் சிறந்து விளங்குவதற்கு ஏற்ப சாட்சிகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னையே உன்னிடம் தருகின்றேன் நான், ஏற்றுக்கொள்வாய் இறைவா. என்னையே உன்னிடம் தருகின்றேன் நான், ஏற்றுக்கொள்வாய் இறைவா. இது எங்கள் வாழ்வெளிக்கு மட்டுமாக மாறும். ஆண்டவரே, அனுப்பிடுகிறவாறு இவ்வாழ்க்கை பெறுகிறார். என் வல்லமை இழந்த அந்த தரிசனத்தைச் சொல்லும். ராஜச்சொடி மந்திரத்தின் பயணமான தரிசனத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பாடமாக மாறும். இறைவன் என்று சொல்லும். என் வாழ்வில் நிகழும் செயல்கள் அனைத்தும் உன் வாசல் கொண்டு வந்து தருகின்றேன். என் வாழ்வில் நிகழும் செயல்கள் அனைத்தும் உன் வாசல் கொண்டு வந்து தருகின்றேன். நான் செய்யும் நன்மைகள் தவறுகள் யாவும், நான் செய்யும் நன்மைகள் தவறுகள் யாவும் பாதம் பணிந்தே தருகின்றேன். உன் பாதம் பணிந்தே தருகின்றேன். என்னையே உன்னிடம் தருகின்றேன் நான், ஏற்றுக்கொள்வாய் இறைவா. என் நெஞ்சில் அரும்பும் எண்ணங்கள் பலவும் உன் ஆசீர் பெற்றிடவே தருகின்றேன். என் நெஞ்சில் அரும்பும் எண்ணங்கள் பலவும் உன் ஆசை பெற்றிடவே தருகின்றேன். என் மன ஆசைகள் கனவுகள் எல்லாம், என் மன ஆசைகள் கனவுகள் எல்லாம் உன் அருள் பெற்றவே தருகின்றேன். உன் அருள் பெறவே தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வல்லமையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்காணிக்கைகளை ஏற்றருள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படிந்த கிறிஸ்துவுக்கு மீட்பளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அப்பெயரின் ஆற்றலால் உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல்
நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் அணிகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், மறைமாவட்ட பரிபாலகர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களுடைய திருத்தல பேராலயத்தின்
தாயுமாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய புனித பரலோக அன்னை, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வளித்ததாக. விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய், விருந்துண்ண உன்னை தந்தாய். விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய், விருந்துண்ண உன்னை தந்தாய். தூய அப்பம் எம் உணவாய் மாற கரங்கள் குவிக்கின்றோ. பின் தூய அப்பம் எம் உணவாய் மாற கரங்கள் குவிக்கின்றோம். விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய், விருந்துண்ண உன்னை தந்தாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திரு உணவு எங்கள் மீது உமது அருளை மிகுதியாக பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து எங்கள் வாழ்வில் நாங்கள் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு